முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 60க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், ஜமாத் தலைவர்கள் என பல்வேறு சங்கத்தினர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர். அதன்படி ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் சங்கம், ஐக்கிய ஜமாத், பரமக்குடி பொறியாளர்கள் சங்கம், ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் சங்கம் உள்ளிட்ட 60 அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 60க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், ஜமாத் தலைவர்கள் என பல்வேறு சங்கத்தினர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர். அதன்படி ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் சங்கம், ஐக்கிய ஜமாத், பரமக்குடி பொறியாளர்கள் சங்கம், ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் சங்கம் உள்ளிட்ட 60 அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளனர்.